குட் மார்னிங் ரங்கநாதன் சார். குட் மார்னிங் சார். வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அம்மா சாரு. அப்பா. பக்கத்து வீட்டு மாமா வந்திருக்காரு, 2 காஃபி கொண்டு வரணும். சரிப்பா, கொண்டு வரேன். அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் சார் பேப்பரை நீங்க கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட விஷயத்தை கேட்டா எப்படி சார்? ஷேர் கம்பெனிகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. எதையும் நம்பி கொஞ்சம் கூட பணத்தை போட முடியல. வாமா, நீயே காபி கொண்டு வந்துட்டியா? ஆமா. சக்கரை தூக்கலா போட்டுக்கல? நிறைய போட்டிருக்கேன். சந்தோஷமா குடிங்க. அப்பா பிரமாதமா இருக்குமா காபி? ஆமா, இன்னைக்கு தானே உனக்கு இன்டர்வியூ? ஆமா மாமா. எத்தனை மணிக்குமா? 11 மணிக்கு. அந்த கம்பெனி பேர் என்னமா சொன்ன? எந்த கம்பெனின்னு பேரு கேட்டு பிரயோஜனமே இல்ல. இதுவரைக்கும் 34 இன்டர்வியூக்கள் அட்டெண்ட் பண்ணிருக்கா. எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணி குழந்தை இன்டர்வியூக்கு போகணும்னாலே விரக்தி ஆயிடுறா. ரங்கநாதன் சாரு சின்ன புள்ள, அவளுக்கு விவரம் பத்தாது. உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உலகம் முழுக்க பயங்கரமான காம்படிஷன். 10 வேலைக்கு 10,000 பேர் அலமோதுறா. நாம தானே குழந்தைய மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயார்படுத்தி வைக்கணும். ஆமா, சாருவோட ராசி என்னன்னு சொன்னீங்க? மகர ராசி. மகர ராசியா? அமோகமான திசை நடக்குது சார். ஆமா சாரு, நீ வேணா பாரு. நீ நேரா இன்டர்வியூக்கு போ. அங்க கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணு. நீ பாஸ் ஆகல இல்லையான்னு பாரு. நீ சாயங்காலம் ஸ்வீட் பாக்ஸோட வந்து நின்னு, மாமா எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறியா இல்லையான்னு பாரு. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிட்டோம். கண்டிப்பா பழிக்கும் சார். அம்புஜா, நான் எங்க இல்லடா, நம்ம பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்களா ரங்கநாதன் சார், அவர் வீட்டுல தான் இருக்கேன். இதோ வந்துடுமா சார். பொண்டாட்டி கூப்பிடுறா, இதை வந்துடுறேன் சார். பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் பயப்படுறாருமா. என்ன படிச்சிட்டல? நான் படிச்சிட்டேன். நீ ஏதோ படிச்சிருக்க. அந்த சாப்டர் என்ன தொட்டு கூட பார்க்கல. என்னம்மா, புறப்பட்டீங்களா காலேஜுக்கு? புறப்பட்டோம்ப்பா. அப்புறம் பஸ்ஸுக்கு காசெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டோம்ப்பா. டிஃபன் பாக்ஸ் மறக்கல? இல்லக்கா. அம்மாடி, காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். லேட் பண்ண கூடாது. அன்னைக்கு மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போனேன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? என்னப்பா, அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் லேட்டா வந்துட்டாங்க, அதுக்காக தினமும் அதை சொல்லி ஞாபகப்படுத்தணுமா? நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. சரிக்கா, பை. பை. அப்பா, என்ன தங்கச்சிங்களா அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க 3 பேரும் வளர்ந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்படுறேன். ஆனா வீட்டுல ஒரு போட்டு தங்க கூட இல்லம்மா. பணமும் இல்லாத இந்த நிலைமையில உங்களை எப்படி கரையாத்த போறேன்னு நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குமா. என்னங்க சார், ஃப்ரெஷ் மைண்டோட இருக்க சாருவ உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுங்களை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் காலகாலத்துல நல்லபடியா நடக்கும். கூடைய மறந்து வச்சுட்டு போயிட்டேன். வீட்டை பொண்டாடி சத்தம் போடுறாங்க. வரமா, காபி நல்லா இருந்தது, குடிக்க மறந்துட்டேன். குடிங்க. பிரமாதம். வரமா. அம்மா பூ, இந்த வரேன். வரேம்மா.
சீதா அம்மா சீதா சீதா என்னாச்சு உள்ள போங்க. அம்மா சீதா இன்டர்வியூக்கு சொல்லுங்க, வந்திருக்கேன். உங்க என் பேர்? பேரு சாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ம். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேரு சாரு. நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஆளா உள்ள போனோம். யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசினாலும் உள்ள அனுப்ப மாட்டாங்க மேடம். ஓஹோ, உங்க எம்டி வந்தாச்சா? வந்துட்டாரு மேடம். ம். இந்த பேப்பர் உங்க எம்டி கிட்ட கொடுங்க. Okay. சாரு கொடுத்ததா சொல்லுங்க. ஓகே மேடம். ஏதோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 4000 ரூபாய் செலவு பண்ணி பியூட்டி பார்லர்ல மேக்கப் போட்டுக்கிட்டு 10,000 ரூபாயில ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். 80,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற இந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லாம ஹோம்லியா ஒரு சிம்பிள் சாரியோட நீங்க வந்திருக்கும் போதே நினைச்சேன் ஏதோ சம்திங் இருக்குன்னு. ம். சொல்லுங்க சிவா. என்னாச்சு? ஸ்லிப் எழுதி உள்ள அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும். ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணு. பொருள் வச்சிருக்கல? ஆ, வச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ரிங் பண்ணி போன கையிலே வச்சுக்க. அங்க நடக்கிறது எனக்கும் தெரியட்டும். ஓகே. யார் சிவா? லவரா? இல்ல, தாத்தா. அப்படியா? பார்த்தா தாத்தா கிட்ட பேசுற மாதிரி தெரியலையே. உனக்கு என்னடி தெரியணும்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு தடவை வாயை திறந்த வாயில பல்லு இருக்காது. சாரு மேடம், எஸ். எம்டி உங்களை கூப்பிடுறாரு. ஆ. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.